என் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே தெரிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் எங்க மாமனார் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தன்னு கருத்துறேன்னு. அந்த ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கு கூட தான் தெரிஞ்சது நான் எப்படி வந்து மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. கல்யாண மண்டபத்துல ஐயர் மந்திரம் சொல்லுவாரு, மந்திரம் சொல்லிட்டே இருப்பாரு. நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நடுவர் அவர்களே? அன்னையோட மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோன்னு அர்த்தம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு நடுவர் அவர்களே. அந்த மேல அடிக்கும் போது பாத்தீங்கன்னா டும் டக்கு டக்கு டும் டும் டக்கு டக்கு டும் டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது எதுக்குன்னா, மாப்பிள்ளை ஊர்வலம் வரும்போது அவனுக்கு ஒரு அறிவிப்பு தருவாங்க. டும் டக்கு டக்கு டும், ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா ஓடி போடா, தப்பிச்சு ஓடி போடா. இப்ப கேட்க மாட்டான், மாலையை போட்டுட்டு மெதப்புல இருப்பான். கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம், டும் 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 டும், மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு மாட்டினவன் தான். அதுவும் இல்லாம போட்டோகிராஃபர் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் அன்னைக்கு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து நிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்தே நிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பொண்ணு மாப்பிள்ளையும் நிப்பாங்க. போட்டோகிராஃபர் சொல்லுவாரு, மாப்பிள்ள க்ளோஸ், மாப்பிள்ள க்ளோஸ், மாப்பிள்ள க்ளோஸ். அன்னையோட மாப்பிள்ள க்ளோஸ். உண்மைதானே நடுவர் அவர்களே? உண்மைதான் நடுவர் அவர்களே. பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பாராட்டுகளை வெளிப்படையா கொட்டாங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல. ஆணுக்கு அழ கூட தெரியாதுங்க. அவன் அழக்கூடிய இடம் என்ன தெரியுமா? பாத்ரூம். பாத்ரூம்ல போய் ஒவ்வொரு ஆணும் தன் கண்ணீரை விட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் என்று தெரியுமா? யாருக்காக? அவனுக்காகவா? அல்ல, தன்னுடைய மனைவிக்காக, தங்கைக்காக, குழந்தைக்காக. குடும்பம் வசந்து மேல வரணும்னு, வாங்கின கடனை அடைக்கணும்னு அயல் நாடுகளில் தலை கீழாக நின்று கொண்டு கட்டிடத்திற்கு வண்ணம் பூசி கொண்டிருக்கும் ஆண்களை பல கஷ்டத்தை நம்ம மறந்துடக்கூடாதுல நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நான் இப்போ ஒரு உண்மையான நிகழ்வு, எல்லார் வீட்லயும் நடக்க போற ஒரு உண்மையா சொல்ல போறேன். என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன? அக்கா கால் பண்ணி, தம்பி நான் உங்க வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட ஒரு நாள் வாரேன்டான்னு சொல்றா. அதுக்கு தம்பியும் பாசமா, ஒரு நாள் என்னக்கா 3 நாள் வந்து தங்கிட்டு போன்னு சொல்றா. சொல்லிட்டு போன வச்சுட்டு திரும்பி பார்த்தா சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி நிப்பா நடுவர் அவர்களே. சரி ஜோதிகா. ஒரு நாள் பட்டிமன்ற பிராக்டிஸ்க்கு போகும்போது நடுவருக்கு பிரபக்கா இட்லி வச்சு தேங்காய் சட்னி ஊத்துனதும் நடுவர், என்னடி இட்லி கல்லு மாதிரி இருக்கு, டெய்லியும் தேங்காய் சட்னியான்னு கேட்டவன். அதுக்கு பிரபக்கா அப்ப சொன்னாங்க, நாளைக்கு அப்ப அரளி சட்னி அரைச்சுமான்னு சொன்னாங்க. இப்போ எங்க நடுவர் என்ன தப்பா கேட்டாங்க? டெய்லியும் சட்னியான்னு கேட்டது ஒரு தப்பா? டெய்லி வேலை செஞ்சு போடுறாவல்ல, ஒரு நாள் சட்னி ஒரு நாள் சாம்பார் வச்சா தப்பா? இப்படி சாப்பாட்டுலயே எங்க ஆண்கள் தான் நடுவர்களே கஷ்டப்படுறாங்க. நடுவர் அவர்களே, புருஷன் பொண்டாட்டிட்ட சொல்றான், நாளைக்கு ஊர்ல இருந்து தங்கச்சி வாரா, கொஞ்சம் பணம் கேட்டிருந்தா குடுக்கணும் பாத்துக்க அப்படின்னு அவன் பொண்டாட்டிட்ட சொல்றான். அதுக்கு அவன் பொண்டாட்டி சொல்றான், குடு குடு குடு, குடுத்துதான் பாரு. அவ குடுன்னு சொல்றாளா இல்ல குடுக்க வேண்டான்னு சொல்றாளானே தெரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஆண்கள் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ. நடுவர் அவர்களே, குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக அறிமுகமில்லாத ஆபீஸ்ல கை கட்டி நின்று அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரிங்க சாமி சரிங்க சாமின்னு சொல்லணும். அவர்